ஒரு அம்மா சமையல் செஞ்சுட்டு இருந்தாங்க. சாப்பாடு தீஞ்சிடுச்சு. வெளியில டைனிங் டேபிள்ல அவங்க கணவனும் பசங்களும் சாப்பாடுக்காக காத்துட்டு இருந்தாங்க. அந்த அம்மா கொஞ்சம் பதட்டமா வந்து பரிமாறி மூத்த மகனை பார்த்து கேட்டாங்க, சாப்பாடுல எதுவும் வாடை வருது? அவன் சொன்னா, ஆமாம்மா, தீஞ்ச வாசனை வருது. உடனே அம்மா கடுப்பாகி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒழுங்கா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சின்ன பையனை பார்த்து கேட்டாங்க. அவன் கொஞ்சம் பயந்து போய், அம்மா தேன் மாதிரி இருக்குமா, தேன் மாதிரி. இதை கேட்டோன்னு அம்மா இன்னும் கடுப்பாயிட்டாங்க. இந்த சின்ன வயசுலயே போய் சொல்றியா அப்படின்னு திட்டிட்டு அப்படியே கணவன் பக்கமா திரும்பினாங்க. கணவன் சுதாரிச்சிட்டாரு. பாப்பாப்பா, 2 நாளா ஒரே ஜலதோஷம், ஒரு வாடை எனக்கு தெரிய மாட்டேங்குது, நீ சாப்பாட போடு, நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த அம்மாவால ஒண்ணும் சொல்ல முடியல. பரிமாறி அவங்களும் சாப்பிட்டாங்க. கணவன் மயிரிலையில உயிர் தப்பிச்சிட்டாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சிக்கல்ல சிக்கும் போது அதிகம் பேசாம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். வேதமும் அதை தான் சொல்லுது. அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.